எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்க கவனிப்போம். எபேசியர் 4:1-3 வரைக்கும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனம் அல்லது ஐக்கியம் என்கிற தலைப்புல தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய கவனத்தை வசனத்துக்கு நேராக திருப்புவோம். அவர் பேசும் தெய்வம், அவர் இன்னும் பேசுகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்தவராக ஏற்ற வேளையிலே ஏற்ற மன்னாவை தந்து பலப்படுத்தி நம்மை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனம், இந்த ஒரு மனதை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்து நிருபத்தில் எச்சரிக்கிறார். ஜாக்கிரதையாயிருங்கள். யாரை பார்த்து நம்ம ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுவோம்? நான் இந்த வார்த்தையை குறித்து சிந்திக்கும் போது, நம்ம பிறந்து வளரும் போது முதல் கஷ்டப்பட்டு சைக்கிள் கற்றுக்கிட்டோம். அந்த சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது பெற்றோர்கள் நம்மை பார்த்து என்னை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது, நான் இந்த பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன், SK ஸ்கூலில். ரொம்ப நாட்கள் எங்கள் மாமா கூட நாங்கள் வண்டியில் 4 பேர் 5 பேரா இல்லை, எங்களை பார்த்துட்டு தான் வண்டி சீட்டையே பெருசாக்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பேர் நாங்கள் என்ன செய்வோம், பேகு சோத்து கூடையெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே போவோம். நாங்கள் வண்டியை ஓட்ட மாட்டோம், வண்டி எங்களை இழுத்துட்டு போகாது, நாங்கள் தான் வண்டியை இழுத்துட்டு போகிற மாதிரி போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானோம். அப்போ இந்த சம்மர் லீவில் சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. எங்கள் சித்தி பெரியம்மா எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆகவே இந்த சம்மரில் இந்த நமக்கு இந்த முழு பரீட்சை லீவில் ஒரு 10 நாள் வந்து இருப்பாங்க. அப்போ வாடகை சைக்கிள் எடுத்து நாங்கள் ஓட்டுவோம். ₹1. இந்த எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களிலும் கடைநிலை சிறு பையன் நான் தான். அதனால் நான் இந்த சின்ன சைக்கிள் ஒன்று இருக்கும், அதை நான் வாடகைக்கு எடுப்பேன். மற்ற அவங்கவுங்க சைஸுக்கு பெரிய பெரிய சைக்கிள் எடுப்பாங்க. ஓட்டவும் தெரியாது. அந்த குறுக்கு பாதையில் அங்கே ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பெரிய மேடு இருக்கும். அங்கே போய் நின்றுக்கிட்டு உருட்டிகிட்டே மேலே போயிட்டு 2 காலையும் இப்படி தூக்கிக்கிடுவோம். தூக்கிட்டு இப்படியே சல்லுன்னு இறங்கி வருவோம். ஓட்ட தெரியாது. உளுந்து மண்டை உடையும், கால் உடையும், கை உடையும், இப்படியே காயத்தோடு என்ன செய்வோம், வீட்டுக்கு வருவோம். இப்படியே உளுந்து சைக்கிள் கற்றுக்கொண்டு அடுத்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது 6th 7th படிக்கும்போது பெற்றோர் என்ன செஞ்சாங்க, சைக்கிளில் போ அப்படின்னு ஒரு லேடி பேர்ட் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. என்ன சைக்கிள்? பையங்கள்லாம் சிரிப்பாங்க, பத்தியா அவன் பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஓட்டிட்டு வர்றான் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் இடையில கால் தட்டாது பாருங்கள், அந்த பார் கம்பி இருக்காது. அப்போ அதை எடுத்து ஓட்ட ஆரம்பிப்போம். அப்போ எங்கள் அப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும், அப்படி நாக்கை கடித்து கொண்டு ஒரு சத்தம் போடுவாங்க, ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, சத்தம் போடுவாங்க. அதே போல் அடுத்து கொஞ்சம் நாட்கள் கடந்து வண்டியெலாம் ஓட்ட கற்றுக்கிட்டோம். அப்போ வண்டி எடுத்து ஓட்டுவேன். அப்பா அம்மா தூங்கும்போது மத்தியான நேரத்தில் எடுத்து அப்படி குறுக்கு பாதை வரைக்கும் இப்படி போயிட்டு வருவோம். இப்படியே பழகணும். அப்பையும் வாகனத்தை எடுக்கும்போது தகப்பனார் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஜுடா ஜாக்கிரதையாக போகணும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த வார்த்தை நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யாரை பார்த்து சொல்லுவோம்? நீ போகிற பயணத்தில் விழுந்துடக்கூடாது, கால்கை ஒடிஞ்சிடக்கூடாது, ரத்தம் சிந்தாத, கவனமாக போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேரு. அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் சொல்லுவோம், ஜாக்கிரதையாக போங்க. எனக்கு நீட் எக்ஸாம் இல்லை, இப்போ கூட ஒருத்தவங்க வந்து ஜோம் பண்ணிட்டு போனாங்க, நீட் எக்ஸாம் பாஸ்ட்டை நல்லா எழுதணும். அந்த மகளை பார்த்து பெற்றோர்கள் மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஜாக்கிரதையாக எழுது, அவசரப்பட்டு வேற ஆன்சரை டிக் பண்ணிடாத, அவசரப்பட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துடாத, யோசித்து நிதானமாய் ஜாக்கிரதையாக எழுது. நீங்களும் நானும் பயணிக்கிற இந்த ஓட்டத்தில், நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் பவுல் சபையை பார்த்து முதல் 3 அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ஆசீர்வாதங்களை எழுதுகிறார். இல்லை, உன்னதத்தில் சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர், உங்களை நிறைவாகிய சபைக்கு இவ்வளவாய் தந்தருளினார் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை சொல்லி 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 ஃபர்ஸ்ட் 3 chapters பவுல் இதை தான் எழுதுகிறார். அவர் அக்கிரமங்களிலிருந்து மன்னித்தார், பாவத்திலிருந்து நம்மை மன்னித்தார், ஆமென், விடுதலை ஆக்கினார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு எல்லா ஆசீர்வாதத்தை எழுதிட்டு 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது சொல்றார், ஆதலால் நீ ஜாக்கிரதையாயிரு. எதுக்கு?
ஒரு மனப்பாட்டை காத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ பெற வேண்டும் என்று சொன்னால் நீ பிறரோடு ஒரு மனதாய் இருப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சபையோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, குடும்பத்தில் ஒரு மனமாய் இருப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேசம் இதுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு மனம் இல்லாதனால அங்க ரெண்டா உடைஞ்சு கப்பல்கள் தெரித்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் ஒரு மனம் இல்லை. கொள்கை ஒண்ணு, தலைமைத்துவம் ஒன்னா இருந்தது. ஆனாலும் இன்னைக்கு பிரிவினை. சாத்தான் இன்னைக்கு ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளையும் பிரிக்க பார்க்கிறான், பிரிவினையை கொண்டு வர பார்க்கிறான். குடும்பத்தில் கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவர், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள். கடந்த வாரம் ஒரு நியூஸ் வாசித்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. மகனுக்கு கரெக்டா சொத்தை எழுதி கொடுக்கறக்காக மகளை கொன்ற தகப்பன் கூலிப்படையை ஏவி. பாருங்க உலகத்தில் எப்படி நடக்குது. பிரிவினையை பார்க்கிறாங்க ஜனங்கள், ஐக்கியம் இல்லை, ஒற்றுமை இல்லை. அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம் நம்மிடத்திலும் அதை கெடுப்பதற்கு சாத்தான் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் நாம் ஒரு மனதை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருமையான ஒரு கொட்டேஷன் இப்படியாக இருக்கிறது. இது ஒரு ரஷ்ய பழமொழி என்று சொல்கிறார்கள். தனியே நிற்கும் ஆடு ஓநாயிடம் சிக்கக்கூடும். இந்த வேதத்துக்கு இது நல்ல ஒத்து போகிற ஒரு பழமொழி. வேதம் நம்ம எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆடுகள் நாம் இல்ல, நம்ம ஷீப். அவர் சீஃப் ஷெப்பர்ட், அவர் பிரதான மேய்ப்பன். இந்த உலக பிரயாணத்தில் நம்மை மேய்த்து நல்ல மேய்ச்சலுக்குள்ளே நடத்தி நம்மை போதித்து நமக்காக ஜெபித்து காயம் கட்ட ஒரு மேய்ப்பனை சபைக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆடுகள். நாம் தனியே நின்றோம் என்று சொன்னால் ஓநாயின் தாக்குதலுக்கு நாம் உட்பட்டுருவோம். உலகப்பிரமான மனுஷன் எழுதினாலும் நல்ல சிந்தித்து எழுதியிருக்கிறான். ஆகவே நாம் இணைந்து நிற்கும் போது, நாம் ஒற்றுமையா இருக்கும் போது, ஒரு குடும்பம் ஐக்கியமா இருக்கும் போது, உங்களில் ஒருவன் 1000 பேரை, 2 பேர் 10,000 பேரை துரத்துவான். எப்படிப்பட்ட காரியத்தையும் மேற்கொள்ள முடியும் நாம் ஐக்கியமா இருந்தால். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழமொழி இந்திய தேசத்துல உண்டு. ஒன்றுபட்டால், பார்த்தீங்களா? நீங்க எதனால இவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்கன்னு தெரியல. முதல் ஆரம்பத்தில் நல்லா சொன்னாங்க. ஒன்றுபட்டால், பழமொழி நல்லா தெரியும் பாஸ்டர். வசனத்தையும் அதே மாதிரி படிப்போம். ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு. உலகத்தான் எழுதி வச்சிருக்கிறான். நம்ம ஒன்றுபட்டா நமக்கு கட்டாயம் ஒரு எதிர்காலம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹெலன் கெல்லர் உங்களுக்கு தெரியும். அவர்கள் கண் பார்வையற்ற ஒரு ஸ்ரீ, ஒரு வியாதி நிமித்தம் சிறு பிராயத்திலேயே பார்வை இழந்தார்கள். ஆனால் அவருடைய ரைட்டிங்ஸ், அவருடைய சாதனைகள் பயங்கரம். அவர்கள் எழுதி வைத்த ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்களேன். alone we can do so little, alone we can do so little, together we can do so much. நாம் ஒன்றிணைந்திருந்தால், நாம் ஒருமனப்பட்டால் பெரிய பெரிய காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி என்று சொல்லி அன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனதை கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் அவர் பிரயாசப்பட்டார். அவருடைய ஜெபம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை முடித்து விட்டு அவர் பரமேறுவதற்கு முன்பதாக அவருடைய ஜெபம் என்ன? யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால் அங்கே அவருடைய இருதயத்தின் பாரத்தை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, பாத்தீங்களா? அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்கணும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் திரித்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அவர் ஒரே தேவன். ஓ இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. 3 தெய்வம் அல்ல, 3. ஆமென். அவர் விதத்தில் அவர் வெளிப்படுகிறார், பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த. ஆனால் அவர் 2-3 பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் யூனிட்டி, நல்ல ஒரு ஐக்கியம் இருந்ததுனால இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பிதாவோடு இருந்த அந்த ஐக்கியம், பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி.
பிதாவின் சித்தத்தையே செய்து ஒரு மனதா இருந்ததுனால அவருடைய ஊழியத்தை ஓடி வெற்றியாய் முடித்து பரத்துக்கு ஏறி போனார். சீஷர்களோடு இயேசு கிறிஸ்துவினுடைய உறவை பார்க்கிறோம். சீஷர்கள் அவர்கள் கோபப்படுறவங்க இருந்தாங்க, உணர்ச்சி வசப்படுறவங்க இருந்தாங்க, இல்ல? ஆமா, கேட்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். சில நேரங்களில் பயப்பட்டவங்க இருந்தாங்க. கடலை பார்த்து, காற்றை பார்த்து, சீற்றத்தை பார்த்து மடிந்து போகிறோம் என்று கூட இருந்தவங்க தான், அற்புதத்தை பார்த்தவங்க தான். உடனே ஆண்டவர் அவங்களை பார்த்து ஒதுக்கி வைக்கவில்லை, ஓரம் கட்டவில்லை. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கிறோம், இல்ல? ஒரு கம்பெனியில நல்ல காம்பிடென்டான ஒரு பர்சன் இல்லைன்னா உடனே என்ன செஞ்சுறாங்க? யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட், நீ வேண்டாம் இந்த கம்பெனிக்கு, நீ வேற எங்கேயாவது வேலையை பார்த்துக்கோ. ஆனா தேவன் அப்படி நடத்தவில்லை. அவர்களை அணைத்து கொண்டார், அவர்களை சேர்த்து கொண்டார். கடைசியில் நேரத்தில் கூட 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கமோ சொன்ன போது கூட அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியல. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை ஒதுக்கவில்லை, அவர்களோடு கூட பயணித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். ஆமென். கேள்விப்பட்ட காரியம்தான். குதிரை தனியாக அது ஒரு 2000 கிலோவை தூக்க முடிந்தது என்றால், இந்த 2 குதிரையா சேர்ந்தா 4 குதிரைகள் தூக்குற வெயிட்டை இழுத்து கொண்டு போக முடியுமா? அந்த ஒற்றுமையில அதற்கு பலன் கிடைக்குது, இல்ல? அதே குதிரைகள் ஒரே பிரீடா, ஒரே இனம் உள்ள குதிரைகளா, ஒரே எஜமான இடத்துல வளர்க்கப்பட்டு நல்ல தீவனம் பெற்று நல்ல ட்ரைனிங் பெற்றா அந்த 2 குதிரைகள் சேர்ந்து 8 குதிரைகள் இழுக்கக்கூடிய அவ்வளவு வலிமையான பொருட்களையும் அத்தனை கிலோ அத்தனை டன் வெயிட்டையும் இழுத்து கொண்டு போக முடியுமா? அதான் ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தினால நீங்க 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டீங்கன்னா நீங்க எதையும் இழுத்து கொண்டு போகலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒருமனப்பட்டால், நாம் ஐக்கியப்பட்டால், ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல பார்க்கிறோம் எல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கிறது. விலங்குகள், பறவைகள், ஏதாவது தனியா பறக்குதா? மேலே பறக்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா யூனிட்டியா பறக்கும். அதுக்கு சில கால மாற்றங்கள்ல அது என்ன செய்யுது? வேடந்தாங்களுக்கு வருது, ஏதாவது தனியா வருதா? ஆனா அந்த கொரோனா வந்து ஒரே வார்த்தை என்னது? உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால தனிமையே எனக்கு விரும்புகிறாங்க. முந்தையாவது வாலிப பையங்க தான் தனிமையை விரும்புவார்கள், இல்லை? ஆமா, தனியா இருப்பாங்க, என்ன செய்வாங்கன்னே தெரியாது. ஆனால் என்ன செய்வாங்க? தனியா இருப்பாங்க. பிடிக்கல, எதுவும் பிடிக்கல, வீட்டில் அது பிடிக்கல, சாப்பாடு பிடிக்கல, அப்பாவை பிடிக்கல, அம்மா பிடிக்கல, தனியாக உட்காந்துருப்பான், என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு. தனிமையை கர்த்தர் அவர் அப்படி இருக்க சொல்லல. ஜெபிக்கிற நேரத்தில் அறை வீட்டை பூட்டி தனியாக அவரோட விண்ணப்பம் பண்ணலாம். மற்ற நேரமெல்லாம் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து அதிக இருட்டோட போய் ஜெபிக்க போனார், பிதாவோட பேசி கொண்டிருந்தார். மற்ற நேரம் எல்லாம் he always spent time with people. இயேசுவினுடைய ஊழியமே ஜனங்களோட தான், மக்களோட தான். ஹல்லேலூயா, ஆமென். அவரோட பின் சென்றவர்கள் பாவிகள் இருந்தாங்க, அவங்களை பரிசுத்தவானாய் மாற்றினார். எல்லா ஜனங்கள், தரப்பட்ட ஜனங்கள் வந்தாங்க, யூதர்கள் எல்லாரும் பின்பற்றினார்கள். எல்லாரோட ஐக்கியமா இருந்தார். ஒருமனப்படுவோம், ஐக்கியப்படுவோம். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இந்த யோவான் 17 அதிகாரத்துல மீண்டுமாய் பார்த்தீங்கன்னு சொன்ன 23ஆம் வசனத்துல, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி. நாம எதுல தேரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்? ஒரு மனதை காத்துக் கொள்வதில். குழந்தைகள் தான் சண்டை பிடிப்பார்கள், குழந்தைகள் தான் சண்டையிட்டுக் கொள்வார்கள். நம்ம பார்த்திருப்போம், நம்ம வீட்டில், நம்முடைய தெருவில் 2 பிள்ளைகள் சண்டை போடும். இந்த வீட்டுக்காரங்களும் எதிர்த்த வீட்டுக்காரங்க பிள்ளையும், இவங்க பையன் அவங்க பையன், 2 பேரும் ஒரே வயசுல இருப்பான். 2 பேரும் டவுசர் போட்டுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பான். 2 பேரும் சண்டை போட்டுருவான். இவங்க சண்டையை முத்தி எங்க போயிடும்? அப்பா அம்மாட்ட கொண்டு போய் சொல்லுவான், அம்மா எதிர்த்த வீட்டுக்காரன் அடிச்சிட்டாமா, கூட்டி சொல்லுவான். என்ன செய்வான்? கூட்டி சொல்லுவான், மண்டையை உடைச்சிட்டாமா அப்படின்னு சொல்லுவான். உடனே ஒருத்தர் சாஃப்டா இருப்பாங்க, இன்னொருத்தர் எப்படி இருப்பாங்க? எப்பயுமே ஆண்டவர் அப்படிதான் அனுமதிக்கிறார். வீட்டிலே அப்படித்தானே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வர்றவங்கள பாக்கியவான்கள்னு சொன்னேன். அப்போ யோசித்தேன், எதுக்கு சொன்னோம்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வர்றவங்க பூமிக்குரிய ஆகாரத்துக்கு முன்னாடியே ஆவிக்குரிய ஆகாரத்தை நல்ல வயிறு நிறைய வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அநேகருக்கு சாப்பிடவே முடியலையாம். ஏன்னா நல்ல வசனத்தை கேட்டோம், மத்தியானம் சாப்பிட்டுக்கிடுவோம். ஆனால் 2ஆவது சர்வீஸ்க்கு வர்றவங்களை பார்த்து எப்படி ஆண்டவரே நான் பாக்கியவான்கள் சொல்லாமல் இருக்கிறதுன்னு யோசிச்சு கொண்டு வந்த போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, இவங்க பூமிக்குரியதை நல்லா கட்டிட்டு வந்திருக்கிறாங்க, இப்போ ஆவிக்குரியதை கட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். சாப்பிட்டவங்க, சாப்பிடாதவங்க, டீ குடிச்சவங்க, வடை சாப்பிட்டவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு தாகமா இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா.
ஆமென். எப்படி வந்திருந்தா சந்தோஷம். அவனுடைய வசனத்தை நம்ம கேட்டு ஆசீர்வாதத்தோடு போகணும். ஒருமைப்பாட்டில் நீங்கள் தேறினவர்களா இருக்கணும். 2 பிள்ளைங்க சண்டை போட்டுக் கொள்வான். இவன் சண்டை முத்தி எங்க செய்யறோம்? வீட்டுக்கு போயிடும். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போடுவாங்க. என்ன பிள்ளை வளர்த்துருக்க நீ? என் மகனை அடிச்சிட்டான், மண்டையை உடைச்சிட்டான், தெரியாதாக்க உடனே அவன் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பேசுவான். அன்னைக்கு உன் வீட்டுக்காரரை பிடித்தா ரோட்டில் போகும்போது ஒருத்தர் வண்டியில் மண்டையை உடைச்சிட்டார் ஒருத்தர், எல்லாம் சண்டை முத்தி கடைசியில் இவங்க நிரந்தர பகையாளியாக மாறிடுவாங்க. இந்த சண்டை முடியறக்குள்ள 2 பேரும் தோளில் கைப்பட்டு லாலிபாப், இவங்க 2 பேரும் பெர்மனண்டா பிரிஞ்சிருவாங்க. இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு லாலிபாப் வாங்கி இவன் ஒரு நக்கு அவன் ஒரு நக்கு, ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி இவன் பிரிச்சு இவன் கையை விடுவான் அவனுக்கு கையை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் கூட பாருங்க அந்த சண்டைய அந்த ஒரு வருத்தத்தை உடனே மறந்துடுறாங்க. ஒரு நாள் என் பையனோட என் மகா கொஞ்சம் ஸ்பீடு, எங்க அப்பாவின் ஆவி அவளுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எலியாவின் வரம் இருந்தது போல எலிசா ஒரு நாள் என்ன செஞ்சுட்டா, டப்புன்னு அடிச்சிட்டா என் பையனை. ஒரு அடினாலும் நயம் நல்லெண்ணெய் மாதிரி நச்சுன்னு அந்த சத்தம், அவன் அழுகிற மாதிரி போயிட்டான். சரி இவனை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் உன்னை அடிச்சேன் உடனே என் பையன் வந்து என் கையை பிடிக்கிறான். எப்பா அவ்வளோதுக்கு நீ அடிக்கிற அப்படின்னா, ஐயோ இவங்க சண்டையில் நம்ம பூந்த நம்ம மண்டை உடஞ்சிரும். இது போதும்டா. அடிச்சாலும் 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஏன் தங்கச்சி அல்லேலூயா, ஒரு மனது வேணும். ஆமென். சின்ன பிள்ளைங்க கூட ஐக்கியம் ஆயிடுறாங்க. ஆனா நாம் ஐக்கியப்படுவதற்கு பாருங்க எல்லா ஆண்டுடைய படைப்புல எல்லாம் சேர்ந்து கூட்டமா போகுது, கூட்டமா சாப்பிடுது, சந்தோஷமா இருக்குது, பறவைகள் விலங்குகள் எல்லாம். ஆனா ஆண்டுடைய சிருஷ்டிப்புல மனுஷனை கூட்டமா படைக்கல. அவனை ஒருவனை அல்லவா தெரிந்து கொண்டார். எதற்கு? ஒரு பக்தி உள்ள சந்ததியை எழுப்பட்டும்னு சொல்லி. அப்ப நம்ம கூட்டமா வச்சா இவன் சண்டை போடுவான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நீ பிள்ளைகளை பெற்றெடு, நீங்க குடும்பமா இருந்து அடுத்து பெருக்குங்க அந்த பெருக்குங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து எல்லாம் ஒருமித்து என்ன நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின, ஒருவனை அல்ல இந்த ஜனத்தை. அல்லேலூயா. நீங்க எல்லாம் என்னைய துதிங்க மகிழ்ச்சியா இருங்கன்னு ஏற்படுத்தினா இன்னைக்கு மனிதன் ஒருமனப்பட கடினப்படுகிறான், கஷ்டப்படுகிறான். நல்லா கவனிங்க, ஒருமனப்படுகிறது, ஐக்கியப்படுகிறது, இட் இஸ் ஹார்ட் ஒர்க். ஆனா அதுதான் நம்முடைய ஹோம் ஒர்க். 2வது ஆராதனையில் இப்படி ரைமிங்கா வருது. அல்லேலூயா. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது ஹார்ட் ஒர்க்கு. ஆனா அதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்த ஹோம் ஒர்க்கு. வீட்டு பாடம் எழுதலைன்னா அல்லேலூயா. ஆமாம், பாய்ஸ் ஸ்கூலெல்லாம் அடிப்பாங்க. ஆமாம், இப்போ உள்ள பையங்களாம் ஏமாற்றவே முடியாது. டீச்சர் வீட்டில் நோட் வச்சுட்டு வந்துட்டேன், அம்மாவை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுன்றுவாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஹோம்ஒர்க் என்ன? ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ள நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். இயேசு அதைத்தான் சொன்னார். அதில் இவர்கள் தேறினவர்களாக இருக்கணும். நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அடுத்து 24ஆம் வசனத்திலே அதைத்தான் சொல்றாரு. நாம் ஐக்கியமா இருக்கணும், நான் ஒரு மனதா இருக்கணும், இந்த ஜனங்கள் ஒரு மனதா இருக்கணும். இதற்காக தான் அவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரே நமக்குள்ளே பிரிவினை, அதை நாம் துரத்த வேண்டாம். பவுலின் ஊழியத்தில் பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் பெரிய காரியங்களை செய்தார், சபைகளை ஸ்தாபித்தார், நிருபங்களை எழுதினார், அநேகரை சீஷர்களாய் உருவாக்கினார், அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமாய் இருந்தார். ஆனால் அவர் தனி மனிதனாய் அல்ல, அவரோடு கூட பர்னபா இருந்தார், அவரோடு கூட அப்போலோ இருந்தார், அவரோடு கூட ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இருந்தாங்க. 32 பேர் அவருடைய ஊழியத்தில் அவரோடு கூட பயணித்தார்கள். அதனாலதான் அந்த ஊழியம் ஜெயமாய் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களும் அவரோட இருந்தாங்க. ஆமா, தப்பு செஞ்ச ஒருவன் கூட அவரோடு கூட இருந்தான். ஒனேசிமுவை பத்தி அவர் நல்ல சாட்சி கொடுத்து திரும்ப அவன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார். ஏன்னா பவுல் அறிந்து கொண்டார், தேவனுடைய வேலை என்பது தனியாய் செய்கிறதல்ல, நாம் இணைந்து செய்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கரங்களை குலுக்கி சொல்லுங்க, நம்மளுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் இணைந்து செய்வோம். ஆமென், ஆமென். உலகத்திற்கு காரியத்துக்கு ஒருமனப்படுறாங்க. மாம்சம் அநேகரை ஒருமிக்க வைக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தோம் இல்ல? அப்படியே ஜல்லிக்கட்டு மாட்டையே பார்க்காதவெல்லாம் அந்த போராட்டத்துக்கு வந்திருந்தான். ஏன்னா பிரியாணி போட்டலாம் கிடைக்குதுன்னு இல்லை, எல்லாம் போட்டோம். ஒரே வாட்ஸ்அப், சிவகாசி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் வாருங்கள், போராடுவோம் போராடுவோம்.
காளையை அடக்கும் வரை போராடுவோம். சரின்னு திறந்து விட்டோன்னே எல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டான். குத்தி கொன்றும்ல. அப்ப இதுக்காக ஒருமனப்படுறாங்க. தன்னுடைய ஜாதி அதுக்காக ஒருமனப்படுறாங்க. அதெல்லாம் மாம்ச சிந்தையில ஒருமனப்படுறது, மாம்சத்தின் காரியங்களுக்கு ஒருமனப்படுறது. என் தெருக்காரனை அடிச்சுட்டான், என் ஜாதியினர் அடிச்சுட்டான், என் ஜனத்தை அடிச்சுட்டான், என் சொந்த மதத்தை அடிச்சுட்டான். இந்த பாபேல் கோபுரத்தை கட்டும் போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு சிந்தைக்கு வந்தாங்க. இனி கடவுளை நினைச்சாலும் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது, இதை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி அங்கே வந்து அங்கே ஒரு பாஷைகளை தாறுமாறாக்கி பிரிவினை ஏற்படுத்தி ஜனங்களை சிதறடிக்க பண்ணினார். அதுதான் தேவன் செஞ்ச ஒரே ஒரு பிரிவினையின் காரியம். ஏனென்றால் இவர்கள் தாங்களா இண்டிபெண்டா தேவன் இல்லாம வாழ போறாங்க. அது நல்லதல்ல. மாம்சமா ஒருமனப்பட்டாங்க. நம்மளே ஆளுகை செய்வோம், நம்மளே எல்லாம் செய்வோம்னு. அங்க கர்த்தர் அதை விரும்பல. மாம்சம் அநேக நேரத்தில் நம்ம இணைக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, ஆவியிலே நீங்களும் நானும் ஒருமனப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள நாம் ஜாக்கிரதையா இருப்போம் என்று சொல்லுகிறார். ஒரு மனதை நாம் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஒரு மனதை விரும்புறீங்களா? ஐக்கியத்தை விரும்புறீங்களா? ஆமே. அப்படின்னா நீங்க மத்தியானம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். ஆமே. இல்லை ஆளுக்கு ஒரு செல்போன் எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் பிளேட்டை தூக்கிட்டு உட்காந்துடுறாங்க. அப்படி அல்ல. நம்ம எல்லாரும் ஐக்கியப்படுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது என்ன செய்வோம்? ஐக்கியப்பட்டு உட்காந்து. நானும் கொஞ்ச நாள் தரையில் உட்காந்து சாப்பிட்றேன், அப்படியாவது இந்த மத்திய பிரதேசம் மறையுமா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அல்லேலூயா. நல்லா தான் இருக்கு இல்லை? ஆமாம். எப்படியாவது உட்காந்து ஐக்கியப்படுவோம். ஆமே. இயேசு கிறிஸ்து எதுக்கு கூப்பிட்டார்? சாப்பிட கூப்பிட்டார். வெளிப்படுத்தல, ஏதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், திறந்தா போஜனம். ஏன்னா அந்த போஜனம்ங்கிறது இட் பிரிங்ஸ் ஈக்குவாலிட்டி இல்லை? ஈக்குவலாக உட்காந்து அதே ஒரே ஆகாரத்தை, சாம்பாரோ சட்னியோ அது நல்ல வேற எந்த ஆகாரமோ சேர்ந்து ஒருமனப்பட்டு சமத்துவமாக ஈக்குவலாக பேசிக்கொண்டே மகிழ்ந்து கொண்டே சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. ஐக்கியத்துக்காக அவர் அழைத்தார். ஆமென். ஆகவே ஐக்கியத்தை நாம் விரும்ப வேண்டும், ஒருமனப்பாட்டை விரும்பணும். ஒரு சின்ன பையன் இப்படியா ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே அடுத்த ஜென்மத்தில், நம்ம அதை நம்புறதில்ல, ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் நான் வந்தா நான் செல்போனா படைங்கன்னு கேட்டானா. என்ன கேட்டானா? செல்போனா. ஏன்னா எங்க அம்மா அப்பா என் மூஞ்சியை பார்க்கறத விட அதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிற எப்படி நமக்குள்ள ஒருமனம் வரும்? எத்தனை பேர் போனை தூக்கி வச்சுட்டு பிள்ளைகளை பார்க்க போறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் நல்லா கட்டிட்டு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் தான் விடுவிக்கணும். ஆமென். எப்படி நம்ம ஒருமனம் வரும்? போனையே பார்த்து கொண்டிருந்தா. அதனால ஒரு தீர்மானம் எடுங்க. பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது நான் போனை ரொம்ப தூக்க மாட்டேன். எப்பயாவது வேணும்னா அட்டன் பண்ணுவேன். அப்படியே நமக்கு வேற்ற போடுறான்ல பாலிமர்ல தலைப்பு செய்திகள் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எங்கேயோ ஏதோ நடந்திருக்கும். அந்த மியூசிக் தான் நம்மளை பரபரப்பா அப்படியே என்ன செய்யுது, கொண்டு போகுது. அது வேண்டாம். அதை பார்க்கறதுனால என்ன? அதற்கு ஒரு நேரம் ஒதுக்குவோம், ஐக்கியப்படுவோம். அல்லேலூயா. ஆமே. அது ஃபாதர் அருமையா ஒரு பாட்டு எழுதியிருக்காருல, எத்தனை நன்மை எத்தனை இன்பம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. ஆமே. அந்த ஒரு வரியை நம்ம பாடுவோமா? எல்லாரும் பாடுங்க. எத்தனை நன்மை எத்தனை இன்பம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம். அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம். முகத்திலிருந்து வழிந்தோடி உடை நனைக்கும். முகத்திலிருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும். எத்தனை நன்மை எத்தனை இன்பம் எத்தனை நன்மை எத்தனை இன்பம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. சகோதரர்கள் ஒருமித்து. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு, எத்தனை நன்மை எத்தனை இன்பம் சபையாராய் ஒருமித்து வாசம் பண்ணும்போது.
சபையாக ஒருமித்து வாசம் பண்ணும்போது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சபையோட ஒரு மனமா இருக்கிறேன், ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. குடும்பத்துல ஒரு மனமா இருக்கேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு ஒருவேளை நீங்க சண்டை போட்டு வந்திருக்கலாம், ஆனா மண்டை உடையாம கர்த்தர் காத்துக் கொள்வார். போகும்போது ஐக்கியமா இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மாமியார் ஒரு டெஸ்ட் வச்சாங்களாம். மாமியாரெல்லாம் கோச்சுக்கிற கூடாது. ஒரு பரீட்சை, 3 மருமகன். அவங்களுக்கு எத்தனை மருமகன்? அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வாழ்க்கையில். 3 பொம்பளை பிள்ளைகளை பெற்று ஜோம் பண்ணி அவங்கள கட்டி கொடுத்தாங்க. 3 மருமகன். அப்போ ஒரு நாள் ஒரு யோசனை, இந்த 3 பேரும் ஒரே மாதிரியே சிரிக்கிறானே, எவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறான்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஒரு பரீட்சை வைப்போன்னு. அவங்க நல்ல பணக்கார குடும்பம். இப்போ வெளி தேசத்தில், இங்கே கூட கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த லேக்குக்கு பக்கத்தில், ஏரிக்கு பக்கத்தில் வீடு வச்சுருப்பாங்க. பின்னாடி வீட்டை கொல்லப்புறத்தை திறந்தவுடனே தண்ணி இருக்கும், போட் இருக்கும். போட்டில் ஏறி அப்படி ஜாலியாக போயிட்டு வரலாம் ஈவினிங் டைமில். அப்போ இந்த மாமியார் முதல் மருமகன் சொன்னாங்க, மருமகன் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு போட் ரைடு போகிறோம், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனோம். ஓகே த. அவன் என்னைய மாதிரி நல்ல மருமகன். அல்லேலூயா, சோத்திரம். ஓகே த, நோ ப்ராப்ளம். வேற ஷெட்யூல், ஒரு ஷெட்யூல் இல்லை, ஷெட்யூலே நீங்கள் தான், உங்களை தான் என்னை கூப்பிட்டு போகணும். வாங்க. போய்கிட்டு இருக்காங்க. மாமியார் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொஞ்சம் நடுவு லேக்குக்கு போனவுடனே கொஞ்சம் பள்ளம் இல்லை, கொஞ்சம் நல்லா ஆழமாக இருக்கும். அப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு அப்படின்னு உழுகிற மாதிரி ஒரு நடிப்பை விட்டுருக்காங்க. விட்ட உடனே நல்ல மருமையை பாருங்க. அல்லேலூயா. அவன் அத்தை என்ன உளுந்துருவீங்களோ அப்படின்னு சொல்லி பிடித்து அத்தையை தாங்களாக தூக்கி திரும்ப போட்டில் உட்கார வச்சு பத்திரமா வீட்டை கூட்டு வந்தான். கவலைப்படாதீங்க அத்தை, உங்களை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு. சரி, நான் அத்தையை இறக்கி விட்டான். அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. இவனும் எல்லாம் வீட்டுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்தா ஒரு நல்ல BMW கார் நிற்குது. யார் கொடுத்த கிஃப்ட்? உங்களை தான் நல்லா சொல்லிட்டு இருக்கேன். யார் கொடுத்த கிஃப்ட்? மாமியார் கொடுத்த கிஃப்ட். வாங்கி ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு பரவாயில்ல, காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றினதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்டா. 2வது ஒரு மருமகன் இருந்திருக்கான். அடுத்த நாள், மருமகன் ஒரு சின்ன போட் ரைடு போயிட்டு வருவோம். இவன் நேரத்தே காரை பார்த்துட்டான். இவன் நேரத்தை எதை பார்த்தான்? BMW பார்த்தான். ஆயத்தமாயிட்டான். நல்ல சட்டையெல்லாம் மடிச்சு விட்டு துண்டா இன்னைக்கு தூக்கிடணும், விழவே கூடாது. என்ன மாமியார்னா இல்லை, அவங்க ஏஜுக்கு நல்லா சாப்பிட்டு நல்ல வெயிட்டாக இருந்திருப்பாங்க. அப்போ போய் 2வது நாள் போய் அவங்க அப்படியே வழுகிற மாதிரி செய்யறக்குள்ள பிடிச்சிட்டான். அத்தை விழுந்துடாதத்தை, மகளை கொடுத்து வாழ வைத்த தெய்வம் நீ, தூக்கி கப்பா கொண்டு வந்தா. சந்தேகமே இல்லை, வீட்டுக்கு வெளியே என்ன நிற்குது? கார், BMW. ரொம்ப சந்தோஷம். 3வது மருமகனும் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்கும் தெரிஞ்சு போச்சு கார் கிடைக்குன்னு. நானே கூட கூப்பிட்டு போனேன். 3வது நாள், மருமகன் உங்கள் கூட போனோம். 2 பேரை காட்டிலும் கடைசி பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கோம், ரொம்ப நம்ம நேசிப்பான் அப்படின்னு கூப்பிட்டு போய் நல்லா கூப்பிட்டு போய் ஆழத்தில் விழுகிற மாதிரி செஞ்சுருக்கு. இவன் நல்லா விழு அப்படின்னு விழ விட்டுட்டான். மருமகன் காப்பாத்தியா? நான் சும்மா விழுமா, உன் மகளை கட்டி நான் போடுற பாரு, எனக்கு தான் தெரியும். அதில் நீ அவளை பெத்து விட்ட பார்த்தியா, நீலாம் இருக்கவே கூடாது, நல்லா விழுந்துட்டான். உளுந்து உயிர் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். ஆனால் ஒரே ஒரு வருத்தம், என்ன? கார் கிடைக்காது. வீட்டுக்கு வந்தா இங்கேயும் கார் நிற்குது, BMW. யார் கொடுத்தான்னு பார்த்தா மாமனார் கொடுத்தாரு. எது கை தட்டினீங்க? எதுக்கு அவர் கார் கொடுத்தாரு? மருமக என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. இவ்வளவு நாள் பட்ட பிரச்சனையை ஒரே செகண்ட்ல தீர்த்து விட்டேன்னு சொல்லி, உனக்கு ஒரு கார் மட்டும் இல்லை, எத்தனை கார்னாலும் குடும்பங்கள் இருக்குது. இந்த குடும்பத்தில் பணம் இருக்குது, கார் இருக்குது, போட் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, வேலை வேலைக்கு விதவிதமான சாப்பாடு, சமைக்கிற சமயக்காரங்க. ஆனா என்ன இல்லை? What has to be there? The essence of the family, unity. அது இல்லை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நம்ம வீட்டில் அது இருக்குதா? நீங்க பேசலாம் விடவே மாட்டேன், மைக் என் கையில். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம வீட்டில் உங்க குடும்பத்தில் அது இருக்குதா? இன்னைக்கு போகும்போது நிறைவா வாங்கிட்டு போறோம். பாஸ்ட் கொடுக்க முடியாது, கர்த்தர் கொடுப்பா. ஹல்லேலூயா. ஐக்கியத்தை பலப்படுத்துவார், ஐக்கியத்தை வலுப்படுத்துவார். ஆமென். ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். ஆகவே நாம் பிரிந்திருப்பதற்கல்ல, ஐக்கியப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஐக்கியத்தினால் ஏன் என்ன ஆசீர்வாதம் உண்டு? வேதம் ஏன் இதை வலியுறுத்துகிறது? இயேசு கிறிஸ்து ஏன் இதற்காக ஜெபித்தார்? ஏன்னா இதுல
அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரு சில ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே 8வது வசனத்திலே வாசிக்க கேட்போம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வரும்போது முதல் சந்தித்த போராட்டம், பார்வோன் திரும்ப ரதங்கள் குதிரை வீரரோடு வந்துட்டான். அந்த இடத்துல கர்த்தர் செங்கடலை பிளக்க பண்ணி சிவந்த சமுத்திரத்தில் பார்வோன் சேனைகள் எல்லாரையும் மூழ்கடித்து ஒரு நிரந்தர விடுதலையை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படியே அவர்கள் பயணித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த கானான் தேசம், வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரிக்க வந்து கொண்டிருக்கும் போது இங்கே முதலாவது சந்திக்கிற ஒரு யுத்தம் என்ன? அநேக பிரச்சனைகளை சந்தித்தாங்க. அவர்களுக்கு பசித்தது, கர்த்தர் ஆகாரம் கொடுத்தார். இங்கே இந்த யுத்தம் நடக்கிற இடம் ரெவிதீம். இந்த ரெவிதீமில் அவர்களுக்கு தாகம் எடுத்தது, கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். இங்கே முதலாவது ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்கிறாங்க. அவங்க தான் யாரு? இந்த அமலேக்கியர்களோடு. இந்த அமலேக்கியர் என்கிற ஜனங்கள், அவர்கள் சண்டைக்கு பேர் போனவர்கள், யுத்தத்தை விரும்புகிறவர்கள். இந்த ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாக முன்னாடி நின்று சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க. அப்ப இவள் நடக்கும் போது மோசேக்கு வயது 80 தாண்டிருச்சு. 80வது வயதுல தான் அழைப்பை பெற்று அவர் வருகிறார். சில வருடங்கள் ஓடிருச்சு, அவருக்கு வயதாகி விட்டது. இங்கே இந்த யுத்தத்துல நல்லா பார்க்கிறோம், ஒருமனப்பட்டாங்க 4 பேர். இந்த 4 பேர் ஒருமனப்பட்டதுனால இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. அதான் இந்த முதல் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருமனப்பட்டால், ஐக்கியப்பட்டால் யுத்தத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நம்ம இறக்கி விட்டுட்டாரு. யுத்தம் பண்ணாம இருந்த தாவீது என்னதுல விழுந்தான்? பாவத்துல விழுந்தான். யுத்தம் செய்ய வேண்டிய நாட்களிலே அவன் உப்பரிகளை விளாத்தி கொண்டிருந்தான். நீங்களும் நானும் யுத்த களத்தில் இருக்கிறோம். சாத்தான் கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் நம்ம எப்படி விழுங்கலாம், நம்ம எப்படி விழ பண்ணலாம், பாவத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில், கடன் பிரச்சனையில நம்மளை வீழ்த்தி நம்மை சோர்வடைய செய்து எப்படியாவது கர்த்தருடைய வருகைக்கு போகாம தடுக்கணும், குடும்ப சமாதானத்தை கெடுக்கணும்னு அவன் பிளான் பண்றான். நீங்களும் நானும் இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த மோசே போய் மலையுச்சியில் போய் அமர்ந்து கொள்ளுகிறார். யோசுவாவை அனுப்பி நீ போய் யுத்தம் பண்ணு என்று அனுப்பிட்டார். இந்த யோசுவா யுத்தத்துக்கு போகிறார். முந்தியும் பின்ன பெரிய பெரிய யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசுவா போய் அவன் என்ன செய்றார்? யுத்தம் பண்ண போகிறார். மோசே 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கன் மேற்கொண்டான். நல்லா கவனிப்போம். இந்த வேத பகுதியில ஒரு பிசிக்கலா ஒரு காரியம் நடக்குது, அதற்குள்ளே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இந்த மோசேயின் கரங்கள் உயர்ந்திருக்கும் போது கர்த்தர் ஏற்படுத்தின அந்த தலைமைத்துவம், அந்த தலைவன் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது இத ஒரு ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது கரங்களை உயர்த்தி இப்படி விரித்து அறையப்பட்டிருந்தார். அதற்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் இல்ல. ஆனா அவர் ஆற்றியும் என்னை கைத்தாங்களா புடிங்கன்னு சொல்லல. அவர் அப்படியே தொங்கி நமக்காக அவர் பிதாவோடு பரிந்து பேசினார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த மோசே கரங்களை உயர்த்தி நிற்கிறார். அவருடைய கரங்கள் அசந்து போயிற்று. அவருடைய வயோதீபம், அவருடைய வயது. அப்ப இங்கே ஒரு 2 பேர் வாங்க. இங்கே நம்ம பார்க்கிறோம், கரங்கள் தாங்கி பிடிப்பதற்கு 12ஆம் வசனம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். அப்ப இவரை நல்லா உட்கார வச்சுட்டாங்க. ஆரோனும் ஊரும் என்ன செஞ்சாங்க? நல்லா உட்கார வச்சுட்டாங்க. இப்ப மோசேயின் கரங்கள் எப்படி இருக்கணும்? உயர்ந்திருக்கணும். அது கீழே லேசா இறங்கினா 100 பேர் செத்துறான். கொஞ்சம் நல்லா இறங்கினா 1000 பேர் செத்துறான். யுத்தத்துல அமலேக்கு மேற்கொண்டு அப்படியே வர்றான்.
இதை பார்த்த உடனே இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க? ஊழியக்காரரோடு ஒருமனப்பட்டு அவனுடைய கரங்களை தாங்கி பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய கரங்களை என்ன செஞ்சாங்க? தாங்கி பிடித்தார்கள். இப்ப எல்லாம் கை தூங்க, அல்லேலூயா சொல்லுமா பாடுவோம்ல, கை தூங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூ ஆன்னு பாடுவோம்ல, அந்த ஆளை நிறைய பேர் இறக்கிடுவாங்க. விடுங்க. அல்லேலூயா, திரும்ப அல்லேலூயா. இல்ல பாட்டுலையும் பார்த்துருக்கீங்களா? ஆராதனை உமக்கே, திரும்ப எந்தன் உயிர் உள்ள நான். அவ்வளோதான். ஒரு செகண்ட், ஒரு 30 செகண்ட் 60 செகண்ட்ஸ் இல்லை, கையை உயர்த்தி ஆராதிக்கிறோம், பாடுறோம். இந்த கையை தூக்கியே இப்படி வச்சிருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். தூக்கி வச்சுருங்க பார்ப்போம். ஒரு செகண்ட் தூக்கி வைங்க, அப்படின்னா தான் காலைல சாப்பிட்ட இட்லிலாம் செமிக்கும். அல்லேலூயா. தூக்கி வச்சுருங்க பார்ப்போம் எவ்வளோ நேரம் வச்சுருக்கிறீங்க. இப்போவே ஐயோ ஆண்டவரே முடியல, நடக்க முடியல, டேடி உயர்த்த முடியல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு வயசாகி போச்சு பாருங்களேன். அவர் கரங்கள் பிடிங்க, கரங்கள் என்ன செய்யுது? இறங்குது. சரி ஓகே, கீழே போட்டுருங்க, போமா என்னை திட்டிட்டு போகக்கூடாதுல. அப்போ இப்போ இவங்களும் கரங்களை தூக்கணும், இவங்க கரங்களை கீழே வைக்கல, இவங்களும் கையை தூக்கணும். இப்போ நான் உட்கார வேற செஞ்சுட்டேன், என் வெயிட் எப்படி இருக்கும்? மோசம் எவ்வளோ? கட்டாயம் என்னைய கூட தான் இருந்திருப்பார், பார்க்காதீங்க அப்படி, வெயிட் அதிகம் பாருங்க. அப்போ கரத்தை என்ன செஞ்சாங்க? பிடிச்சாங்க. கொஞ்சம் இவர் தூக்கிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே பிரவீனுக்கு மூக்கில் வந்து அப்படியே உயிங்குது. கையை எடுத்து சொரிங்க, மூக்க சொரிங்க, கையை எடுத்து மூக்க. அவ்வளோதான். அங்கே அடிச்சா 1000 பேர் அடிச்சா தூக்கு 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 இல்லை, அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு தண்ணி தாகம். சீமோனுக்கு தண்ணி தாகம். அங்கே ஒரு பாட்டில் இருக்குது. மோசே கையை விட்டு தண்ணியை குடிக்கிறேன், குடிச்சா 10,000 பேர் செத்து போயிட்டான். பிடி 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 பிடி. யோசிச்சு பாருங்க, சாயங்காலம் வரைக்கும். அல்லேலூயா. எப்போ வரைக்கும்? சாயங்காலம் வரைக்கும், சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் கைகள் அசையாம அவங்க கரத்தையும் தூக்கி மோசே கரத்தையும் பிடிச்சு நின்று கொண்டே இருந்ததுனால அன்னைக்கு ஒரு ஹிஸ்டரி நடந்துச்சு. யெகோவா நிசி, கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடின்னு ஒரு பலிபீடம் கட்டினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த 4 பேர் ஒருமனப்படாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? யோசுவா சொல்லியிருக்கலாம், மோசே ப்ளீஸ், இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லிடுறாங்கல்ல, எனக்கெல்லாம் அது பழக்கம் இல்லை, நீங்கள் செய்யுங்க, இல்லை இந்த ஆரோன் அனுப்புங்க, ஊரை அனுப்புங்க, எனக்கு என்ன மோசே அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் ஜெயம் கிடைத்திருக்காது. அவர் ஊழியத்தை அங்கே நல்லா செஞ்சுட்டு இருக்காரு, அவங்க அங்க இருக்கிறாங்க, இவங்க மலை உச்சியில் இருக்காங்க, ஆனா ஆவியில் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆவியில் ஒருமனப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைகள் நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் அங்க இருந்து ஆவியில பெற்றோரோட ஊழியக்காரரோட சபையோட ஒருமனப்பட்டிருக்க வேண்டாம். அல்லேலூயா. தூர இடத்துக்கு படிக்க போனாலே இளையகுமாரன் மாதிரி திரும்பி வந்துடக்கூடாது. ஆவியில் என்ன செஞ்சிருக்கணும்? ஒருமனப்பட்டிருக்கணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். ஆமென். எங்க போனாலும், பல தேசங்களுக்கு போனாலும் நாம் ஐக்கியம். இங்க பார்க்கிறோம் மலை உச்சி, மலைக்கு கீழே, ஆனால் ஐக்கியம், ஒருமனம். இந்த 2 பேரும் கொஞ்சம் கூட கையை அசர இடம் கொடுக்கல, கையை இறக்க இடம் கொடுக்கல. இறக்குனா தோற்று போவோமே, நம்முடைய ஜனங்களுக்காக நாம் ஒருமனப்பட வேண்டும் என்று சொல்லி கரத்தை தாங்கி பிடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் நம் அனைவரும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். தேசத்தில் நமக்கு விரோதமாக எத்தனையோ யுத்தங்கள், கலவரங்கள், பிரிவினை வாதங்கள் எழும்பி நம்மை அழிக்க நினைத்தாலும் அதை அழிக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஒருமனப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். உங்கள் குடும்பத்தை பிரிக்க முடியாது சாத்தான். தேவன் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதே போல சரித்திரத்தில் பாருங்க, யோசுவா மாத்திரமா, அவரோடு கூட காலேப் 2 பேரும் தான் கானான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு வந்து சொன்னாங்க, அது கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். தனி மனுஷனால 2 பேரும் இணைஞ்சு சொன்னாங்க, அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவங்க ஒருமனப்பட்டனால அவர்கள் ஒருமனதாய் கானான் தேசத்தை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. ஐக்கியப்பட்டார்கள், ஆவியிலே ஒருமனப்பட்டார்கள். ஓ,
ஓ ஹல்லேலூயா. பிரசங்கி 4வது அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க பிரசங்கி 4, 9, 10. அநேக திருமண வீடுகளில் தான் இதை வாசிக்கிறோம். ஆமென். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தனியா இருந்தா ஒரு பலன் கிடைக்கும், ஆனால் சேர்ந்து ஒருமனப்பட்டு நாம் ஊழியம் செய்யும் போது அங்கே பெரிய அறுவடை உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஐக்கியப்பட்டிருப்போம், ஆவியிலே ஒருமனப்பட்டிருப்போம். தேசத்தில் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் தர்றார். யுத்தத்தில் ஜெயம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி. இந்த பாடல் அன்னைக்கு தான் பாடினாங்க. கர்த்தர், the Lord is my banner. கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை வெற்றி சிறப்பதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி? நான் தோற்று போக அழைக்கப்படவில்லை. I am not called to be a failure. நான் பாவத்தை எதிர்த்து செய்கிற யுத்தத்தில் ஜெயம் பெறுவேன். ஆமென். உலகத்தில் மாமேன், உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றும் நம்மோடு கூட வருக வரைக்கும் போராடி கொண்டே இருக்கும். ஆனால் ஜெயம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவங்க பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஹைஃபை அடிச்சு சொல்லுங்க, நாம ஜெயிக்க போகிறோம். ஆமென். பக்கத்தில் நல்ல அந்த ஹைஃபை கரத்தை வச்சு தட்டி சொல்லுங்க, நாம ஜெயிக்க போகிறோம். ஆமென். நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டினோம்னா ஜெயம் கிடைக்காது. நல்லா தட்டுங்க உற்சாகமா, ஜெயிக்க போகிறோம். ஆமென். இந்த பெரியவங்கலாம் நல்லா சொல்றாங்க. இந்த வாலிப பிள்ளைங்க, வாலிப பையன் கல்யாணம் கட்டாங்க, வாழ்க்கையில் எத்தையோ பறி கொடுத்தவன் ஜெயிக்க போகிறோம். மேக்ஸில் கூட பாஸ் ஆக முடியாது. நல்லா சொல்லு, ஜெயிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் செய்வார். எங்கே? where there is unity, where there is oneness, ஆண்டவர் அங்கே இறங்கி கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். முதலாவதாக யுத்தத்தில் ஜெயம், இரண்டாவதாக ஒருமனப்பட்டால் வியாதியிலிருந்து விடுதலை. மார்க்கு 2வது அதிகாரத்தில் நாம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 2வது அதிகாரம் வசனங்கள் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. நான் அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்க 3வது வசனம், 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வர்றாங்க. 4 பேர் சேர்ந்து, நல்லா கவனிங்க. இந்த 4 பேரும் ஒருமனப்பட்டு இவனை தூக்கிட்டு வர்றக்கே அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். ஏன்னா இவனுக்கு திமிர்வாதம், முடக்குவாதம்னா அமைதியா இருப்பான், தூக்கிட்டு வந்துடலாம். இவனை திமிரிக்கிட்டு இருக்கானே, இவனை தூக்கி கொண்டு வந்து அற்புதத்தை பெறணும் இயேசுவின் இடத்துல. ஒருவருடைய வாய்ஸ் எப்படி இருந்திருக்கலாம்? ஒருவர் சொல்லியிருக்கலாம், இயேசப்பாவை கூட்டிட்டு வருவோம், அவர் அழைத்தா வருவாரு, அவர் இரக்கமுள்ளவர். இன்னொருவர் சொல்லியிருப்பாரு, ஐயோ இவனை தூக்கிட்டு அவ்வளவு தூரம் போக முடியாது, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், எப்படி போக முடியும்? இன்னொருத்தர் சொல்லியிருக்கலாம், ஆமா இந்த முயற்சியை கைவிட்டுருவோம், வெளியே வந்தா நம்ம பார்க்கலாம். 4 பேருக்கும் 4 விதமான ஒப்பீனியன், ஒவ்வொருத்தருக்கும் 100 ஒப்பீனியன் இருந்திருக்கும், கருத்துக்கள். 4 பேர் ஒருமனப்பட்டாங்க. இன்னைக்கு இவனை தூக்கிட்டு போறோம், என்ன நடக்குதோ இல்லையோ ஒருமனப்பட்டு திமிர்வாதக்காரனை கட்டி தூக்கிட்டு வந்து பார்த்தா அங்க வீடெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்க, அற்புதத்தை பெற வீடு ஃபுல்லா நிரம்பி இருக்குது. வீட்டில் இடம்ல எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, அவ்வளவு கூட்டம். இதை பார்த்த உடனே ஒரு நம்பருக்கு என்ன சொல்லியிருப்பாரு? எல்லாம் சொல்லுங்க, நம்ம அடிக்கடி சொல்றது என்னது? நான் அங்கேயே சொன்னேன், நான் கிளம்பும் போதே சொன்னேன், கேட்கவே இல்லை பாஸ்டர். இந்த வீட்டுக்காரர் இருக்காரு, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார், நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த 4 பேரும் சொல்லியிருப்பாங்க, நான் அங்கேயே சொன்னேன், அவர் பின்னாடி திரள் கூட்டம் போகும்டா, நம்மளெல்லாம் அவர் கண்டுக்கிட முடியாது, அவ்வளவு கூட்டம் அவரை சுற்றி இருக்கும், நான் சொன்னேன், கேட்டியா? இந்த பாத்தியில திரும்ப நான் தூக்க மாட்டேன், நீ 3 பேர் தூக்கிட்டு போ. இப்படி அவர்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வரவில்லை. அவங்க அடுத்து என்ன செய்வோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருமனப்பட்டு அடுத்து என்ன செய்ய முடியும், இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துட்டோம். ஒருமனப்பட்டு 4 பேர் ஏறுறாங்க, கூரையை பிரிக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரன் ரொம்ப நல்லவனாக இருந்திருப்பான். என்ன கேர்சல் நடத்த விட்டா, கேர்சலுக்கு கூரையவே என்ன செஞ்சிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. உங்கள் வீட்டில் கேர்சல் நடக்குதா? நீங்கள் சந்தோஷப்படுங்க, உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சில வீட்டில் கேர்சல் நடத்தும் போது பாவமாக இருக்கும். நடத்து வர்ற அவ்வளோ பிள்ளைகளும் தண்ணியை கொட்டி விட்டுருது, காப்பியை கொட்டி விட்டுருது. என்ன நம்ம பிள்ளைகளும் சேர்ந்து எல்லா வேலையும் செய்யுது.
ஆனாலும் மனரம்யமா சந்தோஷமா ஊழியத்துக்கு திறந்து கொடுக்குறாங்க. அதற்குன்னு ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் உண்டு. கூரையெல்லாம் பிரிச்சாங்க, இவனை இறக்குனாங்க பாருங்க. அங்கே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். பார்த்தாரு, சே என்ன ஒரு யூனிட்டி, என்ன ஒரு மனம். இவனுடைய வியாதியின் அந்த அகோரத்தை கண்டு, அதனுடைய பிரச்சனையை கண்டு, இவனுடைய வேதனையை பார்த்து இவ்வளவு பேர் சேர்ந்து பிரயாசப்பட்டு தூக்கிட்டு வந்து ஓட்ட பிரிச்சு இறக்கிட்டாங்கல்ல. இவன் போகும்போது இதே கட்டில மேல தூக்கக்கூடாது, இவன் நடந்து போகணும். அல்லேலூயா. வசிங்க அந்த அதிகாரத்தில் 10வது வசனம் என்று நினைக்கிறேன், 11வது வசனம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. அற்புதம் நடந்ததா? உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக, இல்ல அவனை யாரும் பார்க்கல, எல்லாம் கூட்டமா இருந்தாங்க, இப்ப எல்லாரும் பார்க்கறாங்க. அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் மனுஷன் தனியா வந்து ஆண்டவர்ட்ட அற்புதத்தை வாங்கினாங்க. பர்த்திமேயு குருடன் வந்தார், 18 வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீ 12 வருடம், எல்லாம் 38 வருஷம் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இந்த ஸ்பெசிபிக் மிராக்கிள் இந்த 4 பேருடைய ஒரு மனம் இல்லாமல், உதவி இல்லாமல் நடந்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் தான். ஆனால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள இவர்கள் அவனை அழைத்து சென்றார்கள். வியாதியிலிருந்து விடுதலை பெறணுமா? நீங்களும் நானும் ஒருமனப்படணும். அல்லேலூயா. அதான் அந்த குறிப்புகளுக்காக ஏன் சபையில் எழுதி கொடுக்குறாங்க. இந்த வியாதியை சபை நடுவில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றதுனால அவங்களுக்கு ஏதாவது சந்தோஷமா? இல்லை. சபையார் ஒருமனப்பட்டா அன்னைக்கு பேதுருவுக்கு விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. அன்னைக்கு சபையார் ஒருமனப்பட்டதுனால பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. பிறவி சப்பானி எழுந்தான். பேதுருவு யோவானும் ஒருமனப்பட்ட போது அற்புதம் நடந்தது. சபையார் ஒருமனப்பட்டா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு விசுவாசத்தோடு எழுதி கொடுக்குறாங்க. அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் என்ன செய்றோம்? ஒருமனப்படுகிறோம். வியாதினா டாக்டரோடு ஒருமனப்படுறாங்க இல்ல? டாக்டர் என்ன சொன்னாலும், டாக்டர் பொன்மொழிகள், உங்க வார்த்தைகள் என்ன? உணவுக்கு முன், உணவுக்கு பின், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே இதை ஊத்திட்டு பாதி சோறுக்கு அப்புறம் தண்ணுன்னா செய்வாங்க. இல்லை ஒரு மாத்திரை ஒரு வாய் சோறுனாலும் செய்வாங்க. டாக்டரோட அவ்வளோ ஒரு ஒன்னஸ். ஆனா அதெல்லாம் ஒரு சப்ஸ்டிடியூட் தான். பிரதான விடுதலை நம்ம கர்த்தரிடத்திலிருந்து வரணும். அவரோடு ஒருமனப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். டாக்டருடைய வார்த்தைகளை நம்புறோம், அப்படியே கேட்கிறோம், அப்படியே கீழ்ப்படுகிறோம். அதே விசுவாசத்தை கர்த்தர் மேல வைப்போம். நாம் ஒருமனப்படும் போது குடும்பத்தில் ஒருவருக்கு வியாதியா எல்லாரும் ஒருமனப்படுங்க. இல்லை? ஆமாம். ஒருத்தர் நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் இது என்ன நடக்க போகுது, இவன் போய் விழுந்து ஜெபம் பண்ணுறான், முட்டி ஜெபம் பண்ணுறான், இவன் போய் உபவாச கூட்டம் ஜெபிக்கிறான் என்கிற எண்ணம் இருந்தா கர்த்தர் அங்கே கிரியை செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் ஒருமனப்படும் போது நம்ம குடும்பத்தில் எல்லா வியாதியிலிருந்து சுகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்கும்? ஆமென். அறிக்கை பண்ணுவோமா? வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். நாங்கள் ஒருமனப்பட போகிறோம். பாஸ்டரோடு, சபையோடு, ஆமென், ஜெபக்குழுவில் இருக்கிற எல்லாரோட நான் ஒருமனப்பட்டு ஜெபிப்பேன். என் தேவன் என் ஒரு மனதை பார்த்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்ன ஆசீர்வாதத்தை வேதத்தில் பார்க்கிறோம்? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், ஆமென், 1வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிகளின், ஆமென், புத்திரரில் ஒருவன் மரித்து போனான். அவனுடைய மனைவி விதவை ஆகிவிட்டாள். இப்பொழுது அவனுக்கு 2 ஆண் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளையும் என்ன செய்ய போறாங்க? கடன்காரர்கள், கடன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியலன்னு இவங்களை தூக்கிட்டு போறாங்க. இவங்களை தூக்கிட்டு போய் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அடிமையாக்கி விடுவார்கள். சிறு பிள்ளைகளையே, என் பிள்ளைகள் அடிமை ஆயிடுவாங்களே, அடிமையாய் வளர்க்கப்படுவார்களே, அடி உதை கிடைக்கும், வயிறார சாப்பாடு கிடைக்காது, நினைச்சதை செய்ய முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாதுங்கிற நினைச்சு சோர்ந்து போய் தீர்க்கதரிசி எலிசாவின் இடத்துல வந்து தன்னுடைய குறையை சொல்லுகிறாள். இதுதான் என் பிரச்சனை, என்ன செய்யலாம்? தீர்க்கதரிசி அவளிடம் கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? ஒரு ஜார் ஆஃப் ஆயில், தமிழ்ல ஒரு குடம். அது ஜாருங்கிறது ஒருவேளை ஒரு சின்ன ஒரு மக் மாதிரி நம்ம யோசித்துக் கொள்வோம்ல. எவ்வளவு எண்ணெய் இருக்கட்டுங்க, என்ன செய்ய முடியும்? அங்க சொன்னாரு, நீ எல்லா பாத்திரங்களை வாங்கி நிரப்பி அதுல எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எண்ணெயை ஊற்ற சொன்னார். அங்கே இங்க நல்லா கவனிங்க. இந்த சகோதரி அவங்க பிள்ளைகளோடு சேர்ந்து பக்கத்து வீட்டுல எல்லாரிடத்திலையும் போய் என்ன செய்யறா? பாத்திரத்தை வாங்கிட்டு வர்றா. நம்ம போய் கேட்டா கொடுப்பாங்களா? பக்கத்துல பேச மாட்டோம், எதிர்த்த வீட்டுல பேச மாட்டோம், சைடு வீட்டுல பேச மாட்டோம், பின்னாடி வீட்டுல பேச மாட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு வாய்க்கா தகராறு. இவருக்குள்ள இருந்த ஐக்கியத்தை பாருங்க. ஒருவேளை அவங்க கர்த்தரை அறியாதவங்களா இருந்திருப்பாங்க, ஆனா அவங்க இடத்துல அன்பு காட்டினாவா? அவள்கிட்ட இருந்த நாட்கள்ல அவளுக்கு நல்லா செஞ்சிருப்பா.
கிறிஸ்மஸா, ஏதாவது ஒரு அன்பு, ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, நல்ல ஐக்கியம். அவளுடைய ஒரு மனம் ஊராரோடு இருந்ததுனால அவ கேட்ட உடனே எம்டி பாத்திரத்தை தூக்கி கொடுத்தாங்க. ஒரு குடம் தண்ணி கொடுங்கன்னா யாரும் கொடுப்பாங்க. அக்கா உங்க வீட்டில் குழம்பு இருக்குல்ல, அந்த குழம்பு சட்டியை வேற இதில் ஊற்றிட்டு வெறும் இதை கொடுங்கன்னா என்ன நினைப்பாங்க? சூனியம் வைக்கிறக்காக கேட்குறா. இதை எடுத்துட்டு போய் இந்த அண்டாவில் செய்கிற எல்லாம் கெட்டு போகணும்னு வைக்க போறா நினைக்கலாம். அப்படிப்பட்ட உலகம் இது. ஆனால் அவளுக்கு கிடைச்சது. ஆமே, ஒரு விடோ தான், பட் she had earned a good reputation. அந்த ஊர் முழுசு ஒரு நல்ல நற்பெயர் பாருங்க அவளுக்கு கிடைச்சது. இந்த பையங்க இன்னைக்குள்ள பையன் என்ன சொல்லியிருப்பான்? இன்னைக்கு பெற்றோர் சொல்லி வேதனைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளோ கடன் இருக்குடா, கம்மியாக செலவு பண்ணுனா, இல்லப்பா 5 மணிக்கு எனக்கு பானிபூரி வேணும், 6 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும், 7 மணிக்கு பீப் சில்லி, அப்படித்தானே எழுதி போடுறாங்க. போட்டு இந்த அடி அடிச்சா அவங்க அப்பா ஒரு சைடு அடைக்க, இவன் ஒரு சைடு ஓட்டையை போட்டு போய்கிட்டே இருப்பான். கணவர் கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய் கடன் அடைப்பாரு, மனைவி 12,000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு வந்துருவாங்க. மூணாவது என்ன ஆசீர்வாதம்னா வேதத்துல பார்க்கிறோம், இந்த குடும்பம் ஒருமனப்பட்டுச்சு, கடனை அடைச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் கடனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, கடன் அடையும்னு ஒரு வார்த்தையை பாசிங்ல சொல்லிட்டு போங்கன்னா இன்னைக்கு அநேகர் கஷ்டப்படுறாங்க. நம்ம கடன்ல இல்லாம இருந்தாலும் இந்த இஎம்ஐ காரங்க, கிரெடிட் கார்டுக்காரங்க டெய்லி ஃபோன் பண்ணி அந்த யோசேப்பை போத்திபார் மனைவி டெய்லி நை 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 நைன்னு பாவம் செய்ய கூப்பிட்ட மாதிரி இவங்க நம்மளை போன போட்டு என்ன செய்றாங்க? சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம், நீங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா வச்சிருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் நினைக்கிறோம், பெருமிதமாய் நினைக்கிறோம்னு சொல்லி போன் அடிச்சு கடன்காரனாக்கி நம்மளை என்ன செய்யறான்? வட்டி கட்ட வைக்கிறான். இது எதுவுமே தெரியாத மாதிரி பார்க்குறீங்களா? உங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடன் அடையணுமா? ஒருமனப்பட்டாங்க. இந்த பிள்ளைகள் அம்மாவோட ஒருமனப்பட்டாங்க. சின்ன பையங்க போய் பக்கத்தில் போய் அக்கா பாத்திரம் கொடுங்க, அண்ணே பாத்திரம் கொடுங்க, மாமா கொடுங்க, அத்தை கொடுங்க, அண்ணாச்சி கொடுங்க, கொடுங்க என்னக்கா, அக்கா கொடுங்க, பாத்திரம் கொடுங்க. கேட்டான். நம்ம கேட்போமா? நீ போய் கடையில் போய் கத்திரிக்காய் வாங்கிட்டோன்னா நீ வாங்குமா, உனக்கு கால் இருக்குல்ல போய் வாங்கு அப்படின்ட்டு அம்மாவோட ஒருமனப்பட்டாங்க. ஓ, கடன் அடிமையா போனோம்னா அடி உளும். கொஞ்சம் நினைச்சு பார்த்தான், ஒருமனப்பட்டுருவோம். அம்மா ஊழியக்கார் சொன்னதை கேட்டு அவங்க ஒருமனப்பட்டாங்க. நம்ம மத்தியில் தேவன் இறங்கி வந்து ஒரு அற்புதம் செய்வாரு. பாத்திரம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் எண்ணெயை எடுத்து ஊற்ற ஆரம்பித்தா ஒவ்வொரு பாத்திரத்துல எண்ணெய் நிரம்பி 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 வீடு முழுசும் எவ்வளவு பாத்திரம் இருந்துச்சோ அவ்வளவு எண்ணெய். தீர்க்கதரிசிட்ட போய் சந்தோஷமா சொன்னாங்க, பாத்திரம் எல்லாம் நிரம்பிருச்சு, அதை எடுத்து நீ விற்று உன் கடனை அடைத்து அதற்கப்புறம் புது வாழ்க்கையை துவக்கி சந்தோஷமா வாழினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒரு அருமையான பவர்ஃபுல் பிரின்சிபல் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நாம் ஒருமனப்பட்டா எப்படிப்பட்ட கடன் பாரத்திலிருந்து நாம் வெளியே வரலாம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒருவேளை ஒருத்தர் ஒரு குடும்பத்தார் மாத்திரம் அந்த கடன் பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறதா நீங்க வார்த்தையை எடுத்து 6 மாசத்துக்குள்ள, இந்த வருடம் முடியறக்குள்ள இந்த கடனை அடைக்க எனக்கு உதவி செய்யும்னு குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா பிளான் பண்ணுங்க, குடும்பமா உட்கார்ந்து திட்டமிடுங்க. டெஃபினெட்லி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 2023 ஜனவரி மாசம் நீங்க சாட்சி சொல்லணும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ததினால் கர்த்தர் இந்த நுகத்தடியை முறித்து போட்டார். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்கிற வார்த்தை நிறைவேறிட்டுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டால் எப்படிப்பட்ட கடன் இருந்து நாம விடுதலை பெறலாம். 4வதாக ஒருமனப்பட்டால் மத்தேயு 18:19 வாசிக்கிறோம். ஆமென். வாசிங்க அந்த வார்த்தையை. ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 18:19. அல்லாமலும் 2 பேர் குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும். அப்ப ஒருமனப்படுறோமா? ஒருமனப்படுகிறோமா? எத்தனை பேர் குடும்பமாய் ஜெபிக்கிறீர்கள்? ஆண்டவரே கொஞ்சம் எழுப்பி விடுங்கப்பா. எத்தனை பேர் குடும்பமா ஜெபிக்கிறீங்க? ஐயோ, வேற எங்கேயோ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு. நல்ல பழமொழி, இந்த சேயிங்ஸ், கொட்டேஷன், வசனம் எல்லாம் அடிச்சு தள்ளுறோம், செய்யத்தான் மாட்டேங்கிறோம். குடும்ப ஜெபம் வேணும். கணவர் ஒரு இதுக்காக ஜெபிப்பாரு, ஆண்டவரே
இது நடக்கணும். இல்லை, பெற்றோர்கள் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்கணும். அவன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், ஆண்டவரே எங்கள் ஸ்கூல் இடிஞ்சு விழுகணும், 15 நாள் லீவ் விடணும். நல்ல வருமானம் இல்லை? ஆமாம். எப்படி நடக்குங்க? ஒரு இதுக்கு நான் இப்படி சொல்கிறேன், முக்கியமான காரியத்துக்கு கணவன் மனைவி ஒருமனப்படலைன்னா நமக்குள்ள எப்படி அந்த ஒன்னஸ் வரும்? எப்படி அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார்? இவங்க உட்காந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறது, ப்ரேயிங் ஃபார் சம்ஒன், ப்ரேயிங் அட் சம்ஒன், 2 பேரே இருக்கு இல்லை? ப்ரேயிங் ஃபார் சம்ஒன் அவங்களுக்காக ஜெபிக்கிறது. நான் அப்படி அந்த ஜெபம் தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி? அவங்களுக்காக, ஆண்டவரே மனைவியின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அப்பா அம்மா ஆசீர்வதிங்க, அவங்க அண்ணன் தம்பி ஆசீர்வதிங்க. அதே மாதிரி அவங்க நமக்கு ஜெபிக்கணும் இல்லை? ஆமாம். இல்லாட்டி கரத்தை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே என் மனைவியை ரட்சியும் ஆண்டவரே இல்லை? என்னென்ன கோபம் இருக்கோ அத்தனையும் ஜெபத்தில் வெளிப்படுத்துறது. அது பண்ணாதான் தெரியும். அதனால தான் யாரும் நீங்கள் சிரிக்கலை. ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்ப ஜெபம் பண்ணுங்க. பூமியிலே பிரேயரில் 2 பேர் யுனைட் ஆகிறோம்னா, ஒருமனப்படுறோம்னா அதற்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு, நீண்ட நாள் விண்ணப்பத்திற்கு நமக்கு பதில் கிடைக்காமல் இருந்தால், இன்றைக்கு நாம் பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நான் ஒருமனப்பட போகிறேன். குடும்பமாய், சபையாய் நாங்கள் ஒருமனப்பட போகிறோம். எங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் செய்வார், அற்புதம் செய்வார். அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நேரம் இல்லை, வசனங்களை மாத்திரம் சொல்றேன். ஒருமனப்பட்டால் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், ஆவியானவர் இறங்கி வருகிறார், தெய்வம் இறங்கி வருகிறார். அவர் வந்தால் எல்லாம் நடக்கும்னு இப்படி பாடுறோம். அந்த எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இறங்கி வருகிறார். 2 பேர் ஒருமனப்படுகிற இடத்துல அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஏன்னா கூடியிருந்தாங்க, ஒருமனப்பட்டார்கள், சபை வளர்ந்தது. பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2:46-47 ரட்சிக்க அனுதினமும். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் விற்குதலிலும் வசனத்தை கேட்பதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் ஒருமனப்பட்டு. அந்த சபை வளர்ந்தது, வளர்ந்தது. ஒருமனப்பட்டால் ரோமர் 15:5 வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒருமனமா இருக்கிறது யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அதற்காக நாம் பிரயாசம் எடுக்கணும். ஒரு மனமா இருந்தா ஆசீர்வாதம் உண்டு. 1 பேதுரு 3:8 நம்ம வாசிச்சீங்கன்னா, ஆமென், அவர் அந்த வசனங்கள் எல்லாம் எழுதி கடைசி எழுதுறாரு, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க அழைக்கப்பட்டவர்கள். அப்ப ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமோடு லோத்து இணைந்திருந்த போது ஆபிரகாம் நிமித்தம் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். 2 பேருடைய மந்தையும் பெருகுச்சு, 2 பேருடைய வேலைக்காரர்கள் பெருகுனாங்க, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து. என்றைக்கு லோத்து பிரிந்து போனானோ, இருக்கும் போது லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஆபிரகாம் என்ன செய்யறாரு, வந்து அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறார். 318 ஆட்களை எடுத்துட்டு போய் யுத்தம் பண்ணி ஜெயித்து ஒண்ணு விடாம சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்து லோத்துட்ட கொடுத்து சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி இவனுக்காக பிரயாசப்பட்டார். இது எல்லாத்தையும் மறந்து அவன் நான் தனியா போறேன்னு போனான் பாருங்க. லோத்துவுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு நல்ல ஆவிக்குரிய கவரிங்குள்ள இல்லை. அந்த லோத்தின் முடிவு பரிதாபமாய் முடிந்தது. என்னைக்கு கனெக்டடா இருந்தாரோ, என்னைக்கு ஒரு மனமா இருந்தாரோ, என்னைக்கு ஐக்கியமா இருந்தாரோ, அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி பெருக்கம். ஹல்லேலூயா. ஐக்கியமா இருங்க, சபையோட ஐக்கியமா இருங்க, ஊழியக்காரரோட ஐக்கியமா இருங்க, குடும்பத்துல ஐக்கியமா இருங்க. தனியா இருப்பது ரொம்ப ஈஸி. நான் என் வழி நான் பார்த்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது ரொம்ப ஈஸி. ஆனா அதற்கு நம்ம அழைக்கப்படல. நம்மை ஒரு மனமா இருக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஆசீர்வாதங்களை சொல்லி அநேக காரியங்களை சொன்னேன். இதனால இந்த ஒரு மனதை கெடுக்கிற காரியங்கள் 1-2 சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த ஒரு மனதை கெடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆமென். குற்றம் கண்டுபிடித்தல், புறங்கூறுதல். புறங்கூறுதல்னா என்னது? பிறரிடத்தில் இருக்கிற குற்றத்தை எடுத்து பெரிதுபடுத்தி பேசுதல். இதுதான் இதற்கு ஒரு பெரிய எதிரி. யோவான் 8வது அதிகாரத்துல விபச்சாரத்துல கையுமையுமாய் கண்டிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து கல்லெறிய ரெடியா நிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து குனிந்த தரையில எழுதினார். அதெல்லாம் பார்த்த எல்லாரும் கல்லை போட்டுட்டு, நம்ம நீதிமான் இல்லை, நம்மிடத்துல அநேக குறைகள் உண்டு என்று அறிந்து போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. கடைசியா இயேசு எழுதிட்டு பார்க்கிறார், யாரும் உன்னை குற்றவாளியா தீர்க்கலையா? யாரும் கல்லெறிய, நானும் உன்னை குற்றவாளியா தீர்க்கல, கல்லெறியல, எழுந்து போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார் அந்த இடத்துல?
எப்பா கல்லை தூக்கி வந்திருக்கிறியே, எரியறக்கு இவளை சமாதி ஆக்கிறதுக்கு ரெடியா வந்திருக்கிறியே, உன்னிடத்துல ஒரு குற்றம் இல்லாம இல்ல, உன் எல்லாரிடத்திலையும் சில குறைகள் இருக்கிறது. அந்த குறைய நிறைவாய் மாற்றுகிற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. குறைகள் என்னிடத்துல உண்டு என்று சொல்ல உங்க கரங்களை உயர்த்தி காமிங்க. ஹல்லேலூயா. குறையே இல்லையா? நம்மை நிறைவே மாற்றுகிறவர் அந்த தேவன். ஆமே. ஒரு டீமா இருக்கிறோம்னா 10 பேர்ட்டையும் சில வீக்னஸஸ் இருக்கும், சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறோமா, நம்ம இதுல நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கிறோமோ, அதில் அவங்க கொஞ்சம் பலவீனமா இருப்பாங்க. அவங்க எந்தெந்த பகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ, நீங்க பார்த்துருக்கிறீங்களா குடும்பத்தில்? ஆமா, கணவர் நல்ல பண விஷயத்துல கொஞ்சம் உதாரியா செலவு பண்றவரா இருந்தா எப்படி இருப்பாங்க? மனைவி கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. 4 ரூபாய்க்கும் கணக்கு கேட்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன எங்க போச்சு இந்த 4 ரூபா? இல்லை டீ 4 ரூபாய்க்கு குடிச்ச அப்படின்னு இல்லை. ஆமாம், நம்ம சில காரியங்கள் இதாக இருப்போம், அவர்கள் சில காரியங்கள். நம்ம எல்லாரும் இணைந்து பயணிக்கணும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். யோசேப்பு பாருங்க, அந்த சகோதரர்களுடைய ஐக்கியத்தை கடைசி வரை விரும்பினான். அவங்கள எல்லாம் திரும்ப இவன் உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தானியத்தை கேட்டு வந்த போது, இன்னைக்கு நம்மளை உள்ள வச்சு கொன்றுவான்னு நினைச்சுதான் என்ன செஞ்சாங்க? பயந்து நடுங்குனாங்க. யோசேப்பு சொன்னா, இல்லை நீங்கள் நடுங்காதீங்க, நம்ம எல்லாம் ஐக்கியப்பட்டிருப்போம், ஒரு மனதாக இருப்போம், குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்போம், கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக அவன் பிரயாசப்பட்டான் கடைசி வரைக்கும். குற்றம் கண்டுபிடிக்கல. அன்னைமாட்ட குற்றம் சொல்றதுக்கு நிறைய இருந்துச்சு இல்லை. குழியில் நம்மன்னா என்னெல்லாம் சொல்லியிருப்போம், ஒவ்வொரு சோறு கரண்டிக்கும் சொல்லி காமிச்சிருப்போம். இந்தா லெக் பீஸு அன்னைக்கு தூக்கி போட்டியில உனக்கெல்லாம் வைக்கிறேன் பாரு, லெக் பீஸு தின்றா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இல்லை, உலகத்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு குற்றமும் சொல்லல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வீட்டில் அருமையான உணவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். என்னை குற்றம் கண்டுபிடிப்போம்? நாம் பெர்ஃபெக்ட் நினைக்கும் போது தான் சரியில்லை, அந்த அக்கா சரியில்லை, அந்த தம்பி சரியே இல்லை, வர சரியில்லை, ஆமா படிப்புல ஒழுங்கா இல்லை, காலேஜுக்கு போக மாட்டேங்கான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கான் அப்படின்னு அவன்கிட்டே போய் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. பிறர்கிட்ட போய் சொல்லாதீங்க. தம்பி நல்லா படி, உனக்காக நான் செபிக்கிறேன், நல்லா மேலே வரணும், எழும்பி வரணும்னு அந்த நபரிடத்திலே சொல்லும்போது இந்த புறங்கூறுதலை தவிர்த்தால் அங்கே நமக்குள்ளே ஒரு மனது உண்டாகிறது. ஹல்லேலூயா. புறங்கூறி தெரிந்தோம் என்று சொன்னால் பிராண சிநேகிதரையும் கோல் சொல்லுகிறவன் பிரித்து விடுகிறான்னு வசனம் சொல்லுது. ஆகவே நோ காசிப். சொல்லுங்க, கர்மேல் சபையிலே நோ காசிப். நல்லா சொல்லுங்க, புறங்கூறுதல் இல்லை, வேண்டவே வேண்டாம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நம்முடைய நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை அப்படியே நிறைவேற்றி வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் ஆகிட்டே வரோம். எல்லாரும் சேர்ந்து நாள் வரும், நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகி மணவாட்டி சபையை அவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது என்ன காரியம்? இதுக்கு எது தடையா இருக்குன்னா, கசப்பு இல்லை கோபம். ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும். உறவுகள் என்றாலே அங்கே நமக்கு உடைச்சல்கள் வரும், உடைவு வரும், பிரச்சனைகள் வருகிறது. அந்த குடும்பமோ வேலை ஸ்தலமோ சபையோ ஏதோ ஒன்று வரலாம். ஆனால் அதையே மனதில் வைத்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த கசப்பு ஒரு மனதுக்கு தடையாக இருக்கிறது, எதிரியாக இருக்கிறது. இல்லை, நம்ம இங்கே பார்க்கிறோம், மூத்த குமாரன் ஒரே குடும்பத்தில், அவன் மூத்த அண்ணன், அவன் இளைய பையன், அவன் தப்பு செஞ்சுட்டான், போயிட்டான், இன்னைக்கு திரும்ப வந்துட்டான், வீடே மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனா அவனுக்குள்ள கசப்பு, அப்பா மேல கசப்பு, தம்பி மேல கசப்பு. அதனால அந்த சந்தோஷத்துல ஐக்கியத்துல விட்டுட்டு அவன் போய் தனியா நின்று கொண்டிருந்தான். நாம் ஐக்கியத்தை விரும்புகிறவர்கள். ஹல்லேலூயா. கசப்பு வரலாம், பிட்டர்னஸ் வரலாம், ஆனால் அதிலேயே நாம் தொடர்ந்து வாழுகிறவர்கள் இல்லை. ஜெபம் பண்ணி ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி மன்னித்து சரி செய்து இந்த ஓட்டத்தில் ஒருமித்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.